ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 10வது வசனம். கர்த்தர் மனாசேயோடும் அவனுடைய ஜனத்தோடும் பேசின போதிலும் அவர்கள் கவனிக்காதே போனார்கள். இந்த மனாசே ராஜாவான பின்பு தன்னுடைய தகப்பனான எசேக்கியா ராஜா செய்த காரியங்களுக்கு நேர் எதிராக செயல்பட்டவன். எசேக்கியா ராஜா தேவனுடைய பார்வைக்கு நலமானவைகளை செய்து தன்னுடைய தகப்பன் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்து தேவாலயத்தை பூட்டி போட்ட போதிலும் இவன் அரசனான உடனே தேவாலயத்தின் கதவுகளை திறந்து தேவாலயத்தை சுத்திகரித்து அனுதின பலிகளை செலுத்தி பஸ்கா பண்டிகையை ஆசரித்தான். அசிரிய ராஜாவான சனகெரிப் இவனுக்கு எதிராக யுத்தத்துக்கு வந்த போதிலும் கர்த்தரை நம்பி இவன் சார்ந்திருந்தபடினாலே கர்த்தர் இவனுக்கு மகத்தான வெற்றியை கொடுத்தார். இந்த எசேக்கியா ராஜாவின் மகனான மனாசே தேவனுக்கு விரோதமான காரியங்களிலே ஈடுபட்டதுனால கர்த்தர் அவனோடும் ஜனங்களோடும் கூட பேசின போதிலும் தீர்க்கதரிசிகளை அனுப்பின போதிலும் அவர்கள் அதை கவனிக்காதே போனார்கள். தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்க மனதில்லாதவர்களாய் காணப்பட்டார்கள். என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், இதோ என் ஆவியை அருளுவேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன். நான் கூப்பிட்டும் நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள். நான் என்னுடைய கையை நீட்டியும் கவனிக்கிறவன் இல்லை. என்னுடைய ஆலோசனைகளை எல்லாம் நீங்கள் தள்ளி என்னுடைய கடிந்து கொள்ளுதலை வெறுத்தீர்களே என்று நீதிமொழிகளில் வாசிக்கிறோம். தேவன் நம்மை கடிந்து கொள்ளும்போது நமக்கேற்ற ஆலோசனைகளை கொடுக்கும்போது அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க அழைக்கப்பட்டவர்கள். சாலமோன் ராஜா தேவாலயத்தை கட்டினவன். அவனுடைய பின்னாட்களிலே அவனுடைய நிலைமை மோசமாகி தேவனை விட்டு தூரம் போனவனாக காணப்பட்டான். தேவன் அவனோடு 2 விசை பேசியும் கூட அவருடைய வார்த்தைக்கு அவன் செவிசாய்க்கவில்லை. ஆசா ராஜா தன்னுடைய வியாதியிலும் கர்த்தரை தேடாதபடி பரிகாரிகளையே தேடினான். ஆகாஸ் தான் நெருக்கப்படுகிற காலத்திலும் கர்த்தருக்கு விரோதமாக துரோகம் பண்ணிக்கொண்டே இருந்தான். மனாசே தேவனுக்கு விரோதமாக செயல்பட்டாலும் அவன் நெருக்கப்படுகிற காலத்திலே கர்த்தரிடம் திரும்பின போது கர்த்தர் அவனுடைய சிறையிருப்பை மாற்றினார். நம்மில் அநேகர் நம்மை உண்டாக்கின தேவனை அறியாதபடி, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை உணராதபடி, அவருடைய சத்தத்தை கேட்க விரும்பாதபடி, தேவனால் நமக்கு அருளப்படுகிற காரியங்களை வார்த்தைகளை கேட்க மனதில்லாதபடி இருக்கிறோம். அவருடைய வார்த்தைகளை கேட்டு நடந்தால் நமக்கு ஆசீர்வாதம். அவருடைய வார்த்தைகளை உதாசீனம் பண்ணினால் நஷ்டம் நமக்கு தான். இதை உணர்ந்தவர்களாக நாம் செயல்பட வேண்டும். ஜெபிப்போம். இரக்கமும் கிருபையும் உள்ளவரே, எங்களை உண்டாக்கினவரே, இந்த உலகத்தில் எங்களுக்கு வேண்டிய சகல ஆசீர்வாதங்களையும் கொடுத்து எங்களுடைய போக்கிலும் வரத்திலும் கூட இருந்து எங்களை பாதுகாத்து உம்முடைய கண்ணை எங்கள் மேல் வைத்து ஆலோசனை கொடுத்து நாங்கள் தவறும்போது எங்களை கடிந்து கொண்டு நல்வழிப்படுத்துகிற தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு உணர்த்துகிற காரியங்கள், பேசுகிற காரியங்களுக்கு நாங்கள் செவி சாய்த்து அந்த வார்த்தையின்படி நடக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.